வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு 2.27. இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.26 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.27. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 7வது உறுப்பும் 16வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ T1 T2 T3 இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் 7வது உறுப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க. 16வது உறுப்பு 17ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். T7 = -1, T16 = 17. ஓகேவா? இப்போ நம்ம பொது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு a + n - of d n-1 d of d. ஓகேவா? இதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம T7க்கு தான் பார்க்க போகிறோம். அப்போ என்னங்கிறது 7, 7 - 1 of d = -1. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதுக்கும் எடுத்து எழுதிடுவோம். T16 இருக்கும். அப்போ a + 16 - 1 of d = 17. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். a + 6d = -1. அது இதை 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து இதை பாருங்கள். a + 15d = 17. இதை 2வது ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, இது 2வது ஈக்குவேஷனு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். a + 15d = 17, a + 6d = -1. இப்போ குறியை மாற்றிடுவோம். மைனஸு ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதே தான் அடிப்பேரும். 15ல் 6 போச்சுன்னா மீதி 9. 9d = 18. ஓகேவா? 9d = 18. 9d = 18. ஓகேவா? இந்த 9 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும். அப்போ d = 18/9. 1 9 9, 9 18. அப்போ d = 2. ஓகேவா? d = 2. இந்த d = 2 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஏன் சப்ஜெக்ட் பண்ணுறோன்னா ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதனால் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். a + 6 × 2 dக்கு பதிலாக 2 கொடுத்துருக்கோம். -1. இதை சால்வ் பண்ணோம்னா a + 6 × 12, a + 12 = -1. இந்த 12 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா -12. a = -1 -12 a = -13. ஓகே, அடுத்து t = 2 a = 13 கண்டுபிடிச்சிருக்கோம். -13. இதை வச்சுக்கிட்டு பொது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பொது உறுப்பு Tn = a + n-1 d. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். -13 + n-1 டியோட வேல்யூ 2. அதை எடுத்து எழுதிடுவோம். இப்போ 2 அதை உள்ளார பெருக்கிடுவோம். -13 இந்த 2 இது உள்ளார பெருக்கிடுவோம். -13 + 2n - 2. ஓகேவா? இப்போ 2n -13 -12 -15. ஓகேவா? அவ்வளோதான் இந்த பொது உறுப்பு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.